கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம். இந்த படத்துக்குமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். செப்டம்பர் 5ஆம் தேதி இப்போதைக்கு இந்த படம் தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இடையில் இருக்கிறது இன்னும் வெறும் 29 நாள் மட்டும்தான் நம்ம இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம். சரி, இந்த கோட்டு படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த படத்துடைய தேர்ட் சிங்கிள் ஸ்பார்க் அப்படின்ற ஒரு பாடல் கொண்டு வந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். எதுக்குடா கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த படத்துடைய ஆல்பம் வெளிவந்ததுலேருந்தே, அதாவது முதல் பாடல், 2வது பாடல், இப்போ 3வது பாடல் எதுக்குமே பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கு. விசில் போடு என்னடா போடுறது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கடுத்து சின்ன சின்ன கண்கள் ஓகே இப்போ நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். ஆனால் இப்போ தேர்ட் சிங்கிள் போதும்டா சாமி எங்களை விட்டுருங்கடா, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்கடா அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கோ அது எல்லாமே இவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிலேயே எல்லாமே கம்மியாயிடும் போல இருக்குது. எந்த ஒரு பாடலுக்கும் ரசிகர் மத்தியில் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. அதில் குறிப்பாக இந்த 3வது பாடல் மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக தான் மாறி இருக்கே தவிர பெரிய ஒரு ரெக்கார்டோ எதுவுமே பண்ணலை. அதில் குறிப்பாக இந்த டிஏஜிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த தளபதி விஜயோட லுக்கை பார்த்தீங்கன்னாவே ஐயோ கொலை பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. எந்த அளவுக்கு மோசமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுமான கால அவகாசம் கிடையாது. ஏன்னா இந்த படம் ஜெமினி மேன் படத்துடைய ரீமேக் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இப்போ ஜெமினி மேன் படத்துலையுமே அந்த டிஏஜிங் அப்படின்ற விஷயத்தை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம். அதில் குறிப்பாக அந்த படத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் வச்சு 2 வருஷம் டைம் போட்டு தான் அந்த டிஏஜிங் விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதை பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இவங்க என்னடான்னா படத்துடைய பட்ஜெட் 200 கோடி, அதுக்கு மேலே போக போகிறதில்ல. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. இந்த 200 கோடியில் இந்த அளவுக்கு ஒரு சீக்கிரமான டைம் பீரியடில் அது எந்த அளவுக்கு பண்ண முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே டிஏஜிங் பண்ணுறத சொதுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்ச ஃபுட்டேஜே கிடையாது, இன்னும் அந்த ஒர்க்கே முடியாமல் இருக்குது, அது இன்னும் இவங்க கைக்கே வரல, இது ரஃப் காப்பி தான், அதை தான் இவங்க இப்போதைக்கு லிரிக்கலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் அது அவுட்புட் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்க போகுது. இது ஒரு 60% ஒர்க்கு ஃபினிஷ் பண்ண ஒரு அவுட்புட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கீங்க. 100% உங்களுக்கு படத்தில் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. அது உண்மையான்னு தெரியல, பார்ப்போம்.